சரி மேம், நீங்க கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ண சொல்றீங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்றீங்க, மார்க் எக்ஸாம் எழுத சொல்றீங்க. ஆனா எனக்கு எப்படி பண்றதுன்னே தெரியலையே. எப்படி நான் ஒரு பிளான் பண்றது? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. அப்படின்றப்போ அகைன் இட் கம்ஸ் டு பிளானிங். என்னடா இந்த மாதிரி சும்மா சும்மா பிளானிங் பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துலயுமே பிளானிங் கரெக்டா இருந்துச்சுன்னா எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, சோ பிளானிங் இஸ் வெரி கிரிட்டிக்கல். சோ அந்த பிளானிங்ல நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ நீங்க ஒரு ரஃப் நோட் இருக்குல்ல, அதுல நீட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் அட்டெம்ட் பண்ணிட்டு இந்த சீக்வன்ஸ்ல அட்டெம்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் உங்க பிராக்டிஸ் கரெக்டா இருந்து அப்படின்னா கரெக்டா அந்த சீக்வன்ஸ்ல உங்களால எழுத முடியும். ஒரு எக்ஸாம் ஷீட்டை நீங்க கரெக்டா அந்த சீக்வன்ஸ்ல எழுதினீங்கன்னா ஒரு டீச்சர் செக் பண்றப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, திஸ் ஸ்டூடெண்ட் நோஸ் அ லாட், கரெக்டா சீக்வன்ஸ்ல எழுதிருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுலயே நடுவுல ஒரு டஃப்பான கொஸ்டின் மாட்டிடும். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. அந்த டஃப்பான கொஸ்டின் மாட்டுறப்ப நீங்க என்ன பண்ண தெரியுமா? அதை மட்டும் தனியா வச்சுருங்க. ஒண்ணுதான் இருக்கணும் டஃப்பான கொஸ்டின், நிறைய எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, சோ அந்த ஒண்ணுதான் டஃப்பான கொஸ்டின் இருக்கணும்ன்ற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும் இப்போ. ஓகே, சோ அந்த டஃப்பான கொஸ்டின்ல லாஸ்ட்ல எழுதுங்க. ஓகே, சோ மத்தது எல்லாமே முடிச்சிருங்க. மேக் ஷூர் தட் யூ கெட் ஆல் தி மார்க்ஸ் தட் யூ நோ. அது எந்த விதமான இடையூறும் போடாதீங்க அதுல. ஓகே, சோ அது எல்லாமே கிளீனா எழுதுறீங்க. டைம் பண்ணி எழுதணும். சோ அந்த மார்க் எக்ஸாம் நீங்க எழுதுறப்போ என்ன தெரியுமா, நீங்க டைம் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு மினிட்ஸ் அப்படின்றது நீட்டா ரஃப் ஷீட்ல டைம் போட்டுக்கோங்க. டைம் போட்டுட்டு யூ கிவ் த ஃபர்ஸ்ட் 10 minutes ஃபார் ரீடிங் த கொஸ்டின் பேப்பர், பிளானிங். த லாஸ்ட் 15-20 minutes ஃபார் ரிவைசிங் ஆர் ஆன்சர் ஷீட். நீட்டா அதை ரிவைஸ் பண்ணி கரெக்டா பண்ணிருக்கீங்களா, கரெக்டா எழுதிருக்கீங்களா, எதுவும் மிஸ் பண்ணலையா, எங்க எக்ஸாம் எங்க இலஸ்ட்ரேஷன் கொடுக்கணுமோ அங்க இலஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்களா, எங்க எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அங்க எக்ஸாம்பிள் கொடுத்தீங்களா, எல்லாமே ஸ்டெப் வைஸ் கரெக்டா பண்ணிருக்கீங்களா, ஃபுல்லா செக் பண்றதுக்கு டைம் கொடுங்க உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், எஸ் ஐ ஹவ் டன் வெல் அப்படின்னு. ஆனா இந்த நடுவுல இந்த என்டையர் ப்ராசஸ்ல நடுவுல எங்கேயாவது நீங்க பேனிக் ஆனீங்க அப்படின்னா finished. ஓகே, ஸோ பேனிக் ஆகாத எப்படி இருக்கும்? வென் யூ ரைட் மோர் அண்ட் மோர் மார்க் எக்ஸாம்ஸ். வீட்டில் உட்காந்து எக்ஸாம்ஸ் எழுதுங்க, மார்க் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ? So many question papers are available. So make sure that you write all of them, as many question papers as possible. Solve பண்ண ஆரம்பிச்சிருங்க. It is good for you. It will give a lot of confidence for you. Okay, so எது தெரியாத கொஸ்டினோ அதை கடைசியில அட்டெம்ப்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டினுக்கு சுத்தமா ஆன்சர் தெரியல, உங்களுக்கு எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்குன்னு தெரியும்ல, ஓரளவு ஒரு 4 லைனாவது எழுதலாம் இல்ல, அந்த 4 லைனும் எழுதுங்க. விட்டுறாதீங்க. டோன்ட் லீவ் எனி ஆன்சர் பிளாங்க். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அந்த சீக்வன்ஸ்ல கரெக்டா பேப்பர் பிரசன்டேஷனுக்கு இந்த இன்னொரு லாக் இருக்கு, அதுல பார்த்து யூ செக் ஹவு யூ ஆர் பிரசென்டிங் த பேப்பர். பிரசென்ட் இட் நீட்லி, கிளியர்லி, ஸ்ட்ரக்சர்டா, ப்ராப்பரா பிரசென்ட் பண்ணினீங்கன்னா 100% யூ வில் கெட் த டிசைர்ட் மார்க்ஸ் தட் யூ வாண்ட். ஆனா இஃப் யூ மேக் எனி கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரிங், பேனிக் ஆனீங்க அப்படின்னா you will get into trouble. So நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் வர வாய்ப்பு குறைஞ்சிரும். பிளஸ் ஆஸ் அன் எவாலுவேட்டர் எனக்கும் உங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும், எனக்கு உங்க பேப்பர் கரெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. ஓகே, so these are small points, ஆனா ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ். So make sure that you keep in mind even while you are writing your mock tests இல்ல your mock exams, அப்போ இதெல்லாம் you keep in mind. ஓகே, பிளானிங்கும் அதே மாதிரி பிளான் பண்ணுங்க. You will feel very confident. Okay, so prepare well for your exams, write your exams well. Wish you all the best. வெரி வேணும்டா, வெரி வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நெருப்புல குதிச்சிட்டு ஐயோ சுடுதே சுடுதேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா அங்கேயே சுட்டு சாம்பலாயிடுவேன். எது குறுக்க வந்தாலும் 8 வளர்ச்சிட்டு ஓடுறா ஓடுறா.